அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா ஃபுட் கோர்ட். நம்ம இன்றைக்கி அத்திக்காயை வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: அத்திக்காய், 2 தக்காளி, 2 வெங்காயம், தேங்காய் பால், 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. மசாலா பொருட்கள்: மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மற்றும் உப்பு. ஃபஸ்ட்டு அத்திக்காய் நல்லா க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி வேக வச்சுக்கிறேன். அது வேகும்போதே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுக்கிறேன். அத்திக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சுடு வந்துருச்சு. அதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அத்திக்காய் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது எல்லாருமே எடுத்துக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவைச்சும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வயிற்றுப்புண், சூடு எல்லாத்தையுமே குறைக்கும். சரும நோயெலாம் வராது, எல்லாத்தையுமே தீர்த்துரும். இப்போ அதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த 2 பெரிய தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதுவும் அதில் நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். அத்திக்காய் கிடச்சா வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி கூட்டு, பொரியல் ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம். இதில் 4 பச்சை மிளகாய் 2ஆக அரிஞ்சு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச அத்திக்காயும் சேர்த்துக்கிறேன். அத்திக்காய் கிடைக்கலனாலும் அத்திப்பழம் ரொம்ப நல்லது. அத்திக்காய் போலவே அத்திப்பழமும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அத்திப்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால நல்லா ரத்தம் ஊறும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வதங்கிடுச்சு. அதில் நம்ம மசாலா பொருளை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா உப்பு நம்ம காய் வேகும் போதே போட்டுட்டதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா வதங்கட்டும். நல்லா சேர்த்து கலந்துடுங்க. மசாலா பொருள் நல்லா கலர் அளவுக்கு. இப்போ இந்த மசாலா அந்த காயில் ஏற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே அந்த காய் வெந்திருக்கிறதுனால கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஊற்றி நல்லா கலரிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஒரு அரை தேங்காய் மூடி போதும். அதை அரைச்சி பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அது நல்லாயிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் வரும் அப்போ தான் நல்லா. இப்போ நல்லா அதையும் சேர்த்து கலரிடலாம்.
கலரி ஒரு கொதி வரட்டும். இது வந்து ரைஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, சப்பாத்திக்கு தோசைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதில் கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளோட அத்திக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.